ஆத்ம நமஸ்காரம். ஸ்ரீலக்ஷ்மி சைதன்வந்திரி கிளினிக்லேருந்து டாக்டர் சிந்து. இன்றைக்கி நம்ம ஒரு சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். மணிக்காக எப்பயுமே நம்ம பணம் இல்லை, குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத கூட தவிர்த்துட்டு, காசே இல்லை, என்கிட்ட நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லும்போது பணம் உங்களை ஈர்க்காது, நீங்கள் பணத்தையும் ஈர்க்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன சுவிட்ச் வேர்ட்ஸ் சொல்லலாம் அப்படின்றத பார்ப்போம். ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினான்ஷியல் மிராக்கிள் எவ்ரி சிங்கிள் டே அப்படின்னு நீங்கள் சேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஏதோ மணியோட பிளாக்கேஜஸ் இருந்தாலோ, இல்லை போதுமான பணம் உங்களை சீக்கிரமாக உங்கள்கிட்ட வரணும், உங்கள் தேவைக்கு ஒரு ஒரு முக்கியமான தருணத்தில் இவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னும்போது நம்ம இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த வேர்டு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இதை டெய்லியுமே 21 டைம்ஸ் எழுதும்போது நம்மளுக்கு பிஸ்னஸ் ரீதியாக எங்கேருந்து நம்மளுக்கு பணம் நம்மளுக்கு வர வேண்டியது இருக்கும், அது தடங்களாக எங்கேயாவது ஸ்டாப் ஆகிருக்கும். அப்போது அந்த பணம் நம்மளை கூடிய சீக்கிரம் வரணும்னா நம்மளுக்கு கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணம் கண்டிப்பாக சேரணும். அப்போ அவங்கள நம்ம வாழ்த்தணும், வாழ்க வளமுடன். அப்போ தான் நம்மளுக்கு கொண்டு கொடுப்பாங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸில் பணத்தட்டுப்பாடு, குறைபாடு, மார்னிங் எழுந்தோடனே ஒரு மணியோட டென்ஷன், நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட நீங்கள் அதை நெகட்டிவாக யோசிக்கிறீங்கன்றதை மட்டும் சென்ஸ் பண்ணுங்கள். பணத்தை பற்றியோ ஃபினான்ஷியலை பற்றியோ நெகட்டிவ் மைண்டில் வந்ததுன்னா நம்மளுக்கு அது நடக்கவே நடக்காது. ஸோ அதே வேர்ட்ஸை நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கணும். ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினான்ஷியல் மிராக்கிள் எவ்ரி சிங்கிள் டே. இப்படி டெய்லியும் நீங்கள் எழுதலாம். படுக்க போகும்போது, காலையில் எழுந்துக்கும் போது எழுதும்போது மிராக்கிளாக மணி பிளாக்கேஜஸ் எல்லாம் நம்மளை விட்டு போய் உங்களுக்கு தேவையான உங்களுக்கூட உழைப்புக்கான நியாயமான ஒரு பணம் உங்களை கண்டிப்பாக சேரும். இது 100% நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஆத்ம நமஸ்காரம்.